வெல்கம் டு ஓம் சாய் ரியல் எஸ்டேட். நீங்கள் கிணத்துக்கடவு லொக்கேஷனில் தென்னந்தோப்பு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு சூப்பரான 3 ஏக்கர் தென்னந்தோப்பு வந்திருக்குங்க. அதுவும் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு அழகான பண்ணை வீட்டோடைய வந்து உங்களுக்கு சேலுக்கு வந்திருக்கு. மொத்தமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 3 ஏக்கர் வேணும்னா டோட்டலாக நீங்கள் 3 ஏக்கர் எடுத்துக்கலாம். அல்லது 1 ஏக்கர் உங்களுக்கு போகுது அப்படின்னாலும் கூட எடுத்துக்கிற மாதிரி ஒரு சஃபிஷியண்டான ஒரு சூப்பரான லேண்டு தான் சேலுக்கு வந்திருக்கு. பக்கத்தில் வந்து நீரோடை இருக்குது. வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி நீட்டான நீரோடை ஒட்டிய லென்த்தாக ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நீரோடை ரோடு பேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட் வந்துடுதுங்க. பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ரோடு இருந்து ஜஸ்ட் 5 மினிட்ஸ் டிராவலுமே. பக்கத்தில் மெயின் ஹைவே ஒன்று இருக்கு. அந்த ஹைவேலேருந்து அதிகபட்சமாக ஒரு 100-150 மீட்டரில் வந்து லேண்டை ரீச் பண்ணிடலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பக்கமாக இருக்கு. அளவான வயது கண்ணு மரங்களோட அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான தென்னந்தோப்பு. நீங்கள் வந்து பிரிச்சு எடுக்கிறதுக்கும் சௌரியமாக இருக்கிறதுனால வந்து யாருக்கு உங்கள் என்ன மாதிரி பட்ஜெட்டில் நீங்கள் வந்தாலும் கூட உங்களுக்கு நம்ம லேண்ட் வந்து பிரித்து கொடுக்க முடியும். டோட்டலாக 3 ஏக்கர் எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து 1 ஏக்கர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏன்னா நீரோட கவர்மெண்ட் இடம் பக்கத்தில் இருக்கங்காட்டி அதுவும் நம்ம தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டோட்டலாக வந்து உங்களுக்கு ஒரு 4 ஏக்கர் பக்கம் வரும். உங்களுக்கு 3 ஏக்கர் நீங்கள் டோட்டலாக வாங்கும் பொழுது கிணறு வந்து தனி கிணறு உங்களுக்கு வந்துடுதுங்க. செப்பரேட்டாக வந்து நல்ல தண்ணீர் வசதியோடு வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா வகையான செட்டப்போட வந்து பார்த்துட்டிங்கன்னா கிணறு உங்களுக்கு வந்துடுது. பக்கத்தில் வந்து வாட்டர் சோர்ஸுக்கு நீரோடை சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாக நீரோடை தான். தண்ணி எப்போவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம லேண்டை ஒட்டி தண்ணி எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்போவுமே வந்து வாட்டர் சோர்ஸுக்கு எப்போவுமே பிரச்சனை இல்லை. வீடியோவில் பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குது. கிணத்துலேயும் தண்ணி எப்போவுமே மேலாப்பில் தான் இருக்குங்க. அதுவும் தனி கிணறு தனி போரு ஃப்ரீபி சர்வீஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக வந்துடுது. மொத்தமாக 3 ஏக்கர் எடுக்கும் பொழுது 3 ஏக்கர் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து 4 ஏக்கர்னே நீங்கள் வச்சுக்கலாம். 1 ஏக்கர் ஃப்ரீன்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஏக்கர் கோடிக்கணக்கில் போயிட்டு இருக்கையில் 1 ஏக்கர் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து அனுபவ பாத்தியமாக உங்களுக்கு கிடைச்சிருது. ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா பட்டாவில் இருக்கக்கூடிய பத்திரத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு மட்டும் வந்து ஃபண்டு கொடுத்தா போதும். நீங்கள் ஈவன் வந்து 1 ஏக்கர் நீங்கள் பிரித்து வாங்கினாலும் 1/4 ஏக்கர் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஏன்னா மொத்தமாக வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பார்டரில் அதாவது நீரோட ஒட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து எக்ஸ்ட்ரா லேண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு இது ஒரு பெனிஃபிட்டாக வந்து உங்களுக்கு வந்துடுங்க. நம்மளுக்கு வந்து பத்திரத்தில் வராது. பட் ஆனால் அதுக்கு நீங்கள் பே பண்ண போகிறதில்ல. எக்ஸ்ட்ரா லேண்டு வந்து உங்களுக்கு கிடச்சிருது. பல வகையான மரங்களும் வந்து பார்த்துட்டிங்கன்னா லேண்டில் வச்சுருக்காங்க. மாமரம் பலாமரம் இந்த மாதிரி நிறைய மர வகைகள் கிட்டத்தட்ட ஒரு 30+ ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வெவ்வேறு ட்ரீஸ் வச்சுருக்காங்க. இன்டர்கிராஃப்டாக வந்து எக்ஸ்ட்ரா 1 ஏக்கருக்கு வந்து வாழையும் வச்சுருக்காங்க. தண்ணீர் வசதி நல்லா இருக்குது. அதனால் அவருக்கு பிடிச்ச இடமெல்லாம் பிடிச்ச மரமெல்லாம் எல்லாமே வச்சு விட்டுட்டாரு. சூப்பராக இருக்குது. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். அனைத்து வகையான ப்ளஸ்ஸோட உங்களுக்கு வந்து 1 ஏக்கரும் பிரிக்கிற மாதிரி மொத்தமாக 3 ஏக்கர் எடுக்கிற மாதிரி எவ்வளோ லேண்ட் எடுத்தாலும் நீங்கள் எவ்வளோ லேண்ட் எடுக்கிறீங்களோ ஒரு 1/2 ஏக்கர் 1/4 ஏக்கர் எக்ஸ்ட்ரா தான் வரப்போகுது. ஸோ யாரும் மிஸ் பண்ணாமல் நேரில் வந்து பாருங்கள். ரேட்டுக்கு வந்துடலாம். மொத்தமாக நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்கிறத பொறுத்து ரேட்டு டிஃப்ரெண்ட் ஆகும். 1 ஏக்கர் எடுத்திங்கன்னா ஒரு ரேட்டு, 3 ஏக்கர் டோட்டலாக எடுத்திங்கன்னா ஒரு ரேட்டு. 1.3 crore-லேருந்து 1.5 crore வரைக்கும் வந்து வீட்டோடு எடுக்கும் பொழுது முன்ன பின்ன ரேஞ்ச் மாறும். நேரில் வந்து பாருங்கள். பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இதே மாதிரி நல்ல பதிவில் கொடுத்த நமது ஓம் சாய் செட்டில் என்றைக்குமே ஃபாலோ பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நல்ல பதிவில் உடனே உங்களை வந்து சேர்றதுக்கு.